எப்படி இது நல்லா இருக்கா? வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் செய்ய போகிறோம். சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை வந்து என்ன மாதிரி ஸ்டைலில் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம், கொங்கு நாட்டு ஸ்டைல் பள்ளிப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து உருவாக்கின ஒரு டிஷ்ஷு தான் பள்ளிப்பாளையம் சிக்கன். அதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி உருவாச்சுன்ற கதையை சொல்ல டோனி? நான் சொல்லுவேன், நீ சொன்னதுக்காகவே நான் சொல்லுவேன். அந்த காலத்தில் வந்து வறுமையில் இருக்கிறப்போ சிக்கனுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டில் வந்து தேங்காய் போட்டு செய்வாங்களாம். ஓகேங்களா? மசாலா எதுவுமே சேர்க்காம. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி, வீட்டில் இருக்கிற நாட்டுக்கோழி அடிச்சிருவாங்க. மசாலா வந்து எதுவுமே சேர்க்காம நார்மல் வரமிளகா இருக்கு இல்லையா, அதையே வந்து விதையை எடுத்துகிட்டு அந்த வெறும் மேலே இருக்க தோலை மட்டும் போட்டு செய்வாங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கலியபெருமாள் நிவேதா, அவங்களுடைய குழந்தை சாத்விக் அவருடைய பிறந்தநாளுக்காக வந்து குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, ரசம் ப்ளஸ் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன். வேறு லெவல் காம்பினேஷனுங்க. நம்ம இன்றைக்கி யார் கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருணை இல்லத்தில் இருக்கிற நம்ம ஸ்பெஷல் கிட்ஸ் கடவுளின் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கொடுக்க போகிறோம். வழக்கமாக நம்ம சேனலுடைய மோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். வாங்கம்மா வாங்க, தக்காளிமா தக்காளி. பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் அதில் மட்டும் போட்டு செய்யுங்க. மற்ற எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து கரெக்டான டேஸ்ட் வரும். நம்ம சுத்தமான நாட்டு செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் நல்லா வாசனை இருக்குங்களா? சரியான வாசனை இல்லை, அதான் நல்லெண்ணெய். அடுத்தது நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்தப்போ பெருஞ்சீரகம் போட்டுக்கலாங்க. காஞ்ச மிளகா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விதை நீக்கி வெறும் தோல் மட்டும் வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாங்க. காஞ்ச மிளகா வந்து பார்த்தீங்கன்னா செவந்து வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம். சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், ஆட் பண்ணிக்கலாங்க. அரைச்சிட்டாங்க. இன்னும் அருவியில் குடிக்கிறியா? அடுத்தது இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு இந்த எண்ணெயிலே வதக்குங்க, அப்போ தான் அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது நம்ம 7 கிலோ சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க.
ஒரு 5 நிமிஷம் சிம்லே தட்டு போட்டு மூடி வேக வைக்கலாங்க. அடுத்தது பொடியாக தேங்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு போட்டுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா மசாலா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. வெறும் மிளகாய் அப்புறம் அந்த மஞ்சத்தூள் அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவுமே பவுடர் மசாலா சேர்க்காதீங்க. அப்படியே தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்லே வேக வைக்கலாங்க. ஆடாடாடாடாடா, பள்ளிப்பாளையத்துக்கே போன மாதிரி இருக்குதுங்க கோயம்புத்தூருக்கு. நம்ம ஒரு ட்ராப் கூட தண்ணி விடலைங்க. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுக்குதுங்க. வேறு லெவல். பக்காவான காரசாரமான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சும்மா ட்ரையாக வேறு லெவலில் ரெடி ஆகிட்டான். சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தலைவன் டோனி டேஸ்ட் பண்ணிட்டாப்புல. காட்டுப்பா, டேஸ்ட் பண்ணினுக்கிறாப்புல. டேஸ்ட் எப்படி டோனி? சூப்பராக இருக்குங்க. காரம் அதாவது நிறைய மிளகா இருக்குன்னு காரமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. காரம் வந்து கரெக்டாக இருக்குது. நம்மளாம் சூப்பராக சாப்பிட்லாம். இப்படி தாங்க செய்யணும் இது ஆக்சுவலாக. அடுத்ததே கருவேப்பிலை மல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு இதில் எவ்வளோக்கு எவ்வளோ கருவேப்பிலை போடுறீங்களோ நல்லாயிருக்குங்க. ஸோ கருவேப்பிலை நிறையாவே போடுங்க. ஃபஸ்ட்டும் நிறையா போடலாம், லாஸ்ட்டாகவும் நிறையா போடலாம். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சுக்காக கொஞ்சம் லைட்டாக மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எந்த வறுவலுக்குமே லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சாச்சு. இது தனியாக தட்டில் போட்டுலாம் சாப்பிட முடியும். ஏன்னா வானலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மசாலா இருக்குது. ஸோ அதுலேயே நம்ம ரைஸ் போட்டு கும்பலாக உட்காந்து வானல் சாப்பிட போகிறோம். குட்டி பையன் தீஷோட சேர்த்து சாப்பிட போகிறோம். காலைல மாட்டிக்கிச்சாடி அதை கைட்டு விட்றாத. சாப்பாடு போடுறேன். சுட சுட சாதம், சுட சுட வறுவல், சுட சுட சாப்பிட்றோம். நல்லா சாப்பாடை போட்டு வானலில் பெரட்டி அடாடாடா சுட 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 இருக்குதுங்க. தீஷ் உட்கார வாடி, அப்பாட்ட வாடி. இந்த சிக்கன் சாப்பிட்றியா? நல்லா சூடாக இருக்குதுங்க. இந்தா செம்ம சூடான சாப்பாடு. சிக்கன் நல்லா இருக்குதா? காரம்னு நினைக்கிறேன் அவனுக்கு லைட்டாக. அவன் வயசுக்கு அது காரமாக தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கலாச்சாரப்படி இதெல்லாம் சாப்பிட்ணும். இதுக்காகவே அந்த கடைக்காரண்ட கேட்டு ஆனால் லெக் பீஸாக ஒரு 5 லெக் பீஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கணும். ஸோ வீடியோக்காக தான் இதெல்லாம் வாங்குறது, வேறு ஒன்றும் இல்லை. லெக் பீஸ் விட ஆரம்பிக்கிறேங்க. சொல்லுங்க. செம்மையாக இருக்குதுங்க. சீரியஸாக சொல்கிறேன். நல்லெண்ணெயில் எந்த டிஷ்ஷு செஞ்சும் இது வரைக்கும் நல்லா இல்லாமல் போனதே கிடையாது. அதே தான் இதுக்கும் சொல்லுவேன். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட். நான் கூட எதிர்பார்க்கல. இது முன்னாடி நான் ஒரு இடத்த கூட நான் பள்ளிப்பாளையம் சாப்பிட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் பள்ளிப்பாளையம் சிக்கன் சாப்பிட்றேன். ஹோட்டல் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் கூட மசாலாலாம் போடல, சுமாராக தான் இருக்கும்போது வச்சு அப்போ தான் இருக்கும்போது நினச்சேன். வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அடிக்கடி நான் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவேன். அவர் சொன்ன மாதிரி தான். நான் இது வரைக்கும் நானும் பள்ளிப்பாளையம் சிக்கன் சாப்பிட்டதில்லை. இனி தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது. வாசனை நல்லா இருக்குது. காரத்துக்காக மிளகா போட்டது, வேறு எதுவுமே பெருசாக மசாலா. ஆனால் அதுவே வந்து பார்த்தா ஜூஸியாக நல்லா ஏறி இருக்குது மசாலா. இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நிறையா தடவை வந்து கறி வறுத்துருப்பீங்க மசாலாலாம் போட்டு. ஒரே ஒரு தடவை இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக டேஸ்ட்டு பிடிக்கும். என்ன டோனி? அதாவது எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பிரியாணிலும் சரி எல்லாத்துலேயும் சரி இந்த ஸ்பைஸ் வந்து அதிகமாக போட்டு அதை சாப்பிட்டுப்போம். பட் இது பிளேனாக வெறும் அந்த சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு தட்டி போட்டது ப்ளஸ் அந்த காஞ்ச மிளகா, இதோட டேஸ்ட்டே தனி தாங்க. அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட். செஞ்ச குண்டானில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அந்த தேங்காய் மாட்டுது நல்லா இருக்கு. முழுங்குறியா? சாப்பிட்டு மென்று சாப்பிடு.
முழுங்க மென்று சாப்பிடு. நல்லா இருக்காப்பா? அது எதுவும் சொல்ல மாட்டோம். ஏய் சாப்பிட்றோம். நல்லா இருக்கா? கை காமிப்பா, காட்ட மாட்டேன். செம்மையான சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிட்டோம். எல்லாருமே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒயிட் ரைஸு, ரசம், இந்த கறி வறுவல் வேறு லெவலில் இருக்கும். நாங்களும் ஒரு ரசம் வச்சுருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து ரசம் தான் போக போகிறோம். ஸோ பக்காவான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வெத்து சாம்பார், ரசம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி வானலை பட்டி சாப்பிட்டிங்கன்னா அதோட அல்டிமேட்டு. என்ன உனக்கு வேணும்? அந்த வரண்டி இவன் வேறு கூச்சப்படாமல் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்தா அடுத்தது குழந்தைங்களுக்கு எடுத்துமே கொடுக்கலாம். அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? எப்படி இது நல்லா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம். பாய்.